இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னா அதுக்கு அவர் இடத்துக்கு அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரமுகி ஜெயிச்சிருச்சு, சச்சின் அப்ப தோத்து. சச்சின் தோக்கவே இல்லை. சச்சின் இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு சச்சின் பிடிச்சதுதான். இல்ல ஒரே ஒரு விஷயம் தான், சந்திரமுகி வந்து ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். எஸ், அதே மாதிரி ஜனநாயகன் சூப்பர் டூப்பர் ஹிட். அதனால பராசக்தியும் ஓடும், அதுல மாற்று கருத்து இல்லை. பராசக்திக்கான கதைக்களம் நல்லா இருக்கும், பராசக்தியும் ஓடும். ஆனா ஜனநாயகம் ஜொலிக்கும். சினிமா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகன பராசக்தி ஓரம் கட்டிடும், விஜய சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிடுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல வாய்ப்பே இல்லை. ஜனநாயகம் ஜொலிக்கும் அப்படின்னா 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பார்த்துருமா அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் ஜனநாயகன் விசஸ் பராசக்திங்கிற பேச்சு தான் பெருசாக இருக்குது. ஜோதிட ரீதியாக யார் ஜெயிப்பா அல்லது யாருக்கு வெற்றி இருக்குது, ஜனநாயகனா பராசக்தியா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து விஜய். அவருடைய கடைசி படங்கிற ஒரு பெரிய ஒரு ஆளுமை வந்து இருக்குது. அவர் அரசியலுக்கு போவார் அப்படின்னு நம்ம தெளிவாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அதுமாதிரி அரசியலில் வந்திருக்கார். அரசியலில் மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. அதனால் வந்து சினிமா விட்டு ஓய்வு பெறுகிறார். அதுக்கான கடைசி படம் இது அப்படின்றது இருந்தாலும் அவரை பொறுத்தவரை ஜனநாயகத்தின் மூலியமாக அரசியலில் சில கோட்பாடுகளையும் உள்ள வைக்கிறார். அரசியலில் சில கோட்பாடுகளையும் உள்ள வைக்கிறார். அப்போ உள்ள வைக்கும்போது அதுக்கான போட்டியும் இருக்க தான் செய்யும். பராசக்திங்கிறது அடுத்து, இப்போ நான் வந்து ஒரு சினி உலகத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னா அதுக்கு அவர் இடத்துக்கு அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து அந்த ரேஸில் நிற்கிறது சிவகார்த்திகேயன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் வந்தது இல்லைங்களா? சந்திரமுகி படம் வரும்போது சச்சினும் உள்ளே வந்தது. அதே கேட்டகரி தான். இப்போ அதே சந்திரமுகி எப்படி வந்து டாப், அப்போ வந்து அந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சந்திரமுகி ஜெயிச்சிருச்சு, சச்சின் அப்ப தோத்து. சச்சின் தோக்கவே இல்லை. சச்சின் இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு சச்சின் பிடிச்சதுதான். அந்த டைம்ல ஓடல. அந்த டைம்ல சச்சின் இப்ப பார்த்தா கூட சூப்பரா இருக்கும். பட் அந்த சந்திரமுகியோட போட்டி போடும் பொழுது அது அவுட் அப்படின்னு அவுட்லாம் சொல்ல முடியாது. சந்திரமுகி ஜொலிக்குது. அப்ப அதுல வந்து இளம் தலைமுறை பிள்ளைகள் எப்படி வந்து சச்சினை பார்த்தார்களோ அதே மாதிரி ஜனநாயகம் பார்ப்பார்கள். ஜனநாயகம் வந்து ஃபுல்லா பயங்கரமா ஜொலிக்கும். அதுல வந்து பராசக்தி ஓடும். பராசக்தி ஓடாது என்று சொல்ல முடியாது. சந்திரமுகி விசஸ் சச்சின் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது சந்திரமுகி வின்னிங் ஜெயிச்சிருச்சு. இப்ப ஜனநாயகன் விசஸ் பராசக்தின்னு பார்க்கும் பொழுது இப்ப எப்படி? இல்ல ஒரே ஒரு விஷயம் தான், சந்திரமுகி வந்து ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். எஸ், அதே மாதிரி ஜனநாயகன் சூப்பர் டூப்பர் ஹிட். ஏன்னா யோகசனி காலத்துல வந்து விஜய் வராரு. விஜய் வந்து 22/6/1974 பிறந்தாரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் 17/2/1984 பிறந்தவர். 10 ஆண்டுகள் இருவருக்கு வித்தியாசம். அடுத்த தலைமுறை இளம் தலைமுறை தளபதியாக வராரு. இவர் வந்து கடகராசி. இவர் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் விஜய். அவர் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி உத்திராட நட்சத்திரம். பொதுவாகவே சச்சின் வரும்போது அதே கடகராசிக்கு மகர ராசியாக இருக்கக்கூடிய 7ஆம் ராசியாக இருக்கக்கூடிய போட்டி ராசியாக இருக்கக்கூடிய ரஜினியோடைய படம் தான் உள்ள வந்துச்சு, சந்திரமுகி வந்துச்சு. அதே மாதிரி இப்ப அதே வந்து கடகராசிக்கு மகர ராசி போட்டியா சிவகார்த்திகேயன் உள்ள வராரு. அதனால பராசக்தியும் ஓடும், அதுல மாற்று கருத்து இல்லை. பராசக்திக்கான கதைக்களம் நல்லா இருக்கும், பராசக்தியும் ஓடும். ஆனா ஜனநாயகம் ஜொலிக்கும், பராசக்தி ஓடும். இப்ப புரிந்து கொள்ளுங்க. இப்ப வந்து சந்திரமுகி ஜொலித்தது, சச்சின் ஓடியது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஜனநாயகன் ஓடும், ஜனநாயகன் ஜொலிக்கும், பராசக்தி ஓடும். அவ்வளவுதான் வழிய. இதுல வந்து வெற்றி வாகை அப்படின்னு வெற்றி வகையில இவங்க அது எதுக்குன்னா அந்த அரசியல். இப்போ வந்து சினிமா ஜேர்னலிஸ்ட், சினிமா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகன பராசக்தி ஓரம் கட்டிடும், விஜய சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிடுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா யோகசனி காலம் அவருக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுல வேணா ஒரு டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு நானே சொல்றேன் பாருங்க. எப்படின்னா விஜயை பொறுத்தவரை விஜய் கடகராசி பூச நட்சத்திரம், சிவகார்த்திகேயன் மகர ராசி உத்திராட நட்சத்திரம். இப்போ வந்து இதில் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பலம், சூரியன் பலம். ஆனால் அதே பலம் அவர் இன்றைய உயிரோடு இருந்தாலும் அப்பாவுக்கும் அவருக்குமான கருத்து மோதல்கள் இருக்க தான் செய்து, அது சில இடத்துல பலவீனம். புரியுதுங்களா? அதே சமயத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அவங்க அப்பா இல்லை, இறந்துட்டாரு. ஆனாலும் இறந்தும் அவங்க அப்பா ஆசீர்வாதமாக இருந்து சூரியன் பலம்.
அதுக்கடுத்து சந்திரன் வந்தால் ரெண்டு பேருக்கும் சந்திரன் ஈக்குவல் பலம். அதுக்கடுத்து செவ்வாய் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீட்சபங்க ராஜயோகம். அதே வந்து சிவகார்த்திகேயனுக்கு செவ்வாய் நேரடி பலத்தில் சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் பலம் தான். மாமனார் வீட்டால் அதிக பலம்லாம் ஒன்று ரெண்டு பேருக்குமே இல்லை. அதே மாதிரி வந்து பிஸ்னஸ்லேயே வந்து பிஸ்னஸால் பெரிய அளவில் ரெண்டு பேரும் ரொம்ப ஜெயிச்சு வந்துடல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு ரெண்டு பேருக்குமே வந்து ராகு வந்து பலவீனம் யாருக்கு அப்படின்னா விஜய்க்கு பலவீனம். ராகு பலவீனம் நல்லா புரிந்து. அதனால என்ன ஆகும்? ராகு பலவீனம்னா அவர் வந்து திடீர்னு வந்துடல, ஜொலிக்கல, திடீர்னு வந்துடல, கடுமையாக உழைச்சி தான் மேலே வந்தார். ராகு பலவீனம், சனி பலம். சனிங்கிறது கடுமையான உழைப்பு. அதே வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பலம், அதனால தான் திடீர்னு வந்தார். அதே சமயத்தில் சனி அந்த அளவுக்கு பலம் இல்லை, விஜய் அளவுக்கு பலம் இல்லை. சனி பலம் தான், ஆனால் விஜய் அளவுக்கு பலம் இல்லை. அதிகமாக உழைக்க தேவையில்லை. இப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டான்ஸ் கற்றுக்கிறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, எல்லாம் பண்ணார்ல. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ரொம்ப கற்றுக்கிட்டு எல்லாம் வந்தாரா? ஆனால் விஜய் அரசியலுக்கு எதுவுமே இதை கேளுங்க. அதுக்கு அடுத்து நான் வரேன். இப்போ நான் கம்பாரிசன் சொல்லிட்டு இருக்கேன், அடுத்து நான் வரேன். இப்போ என்னன்னா அப்படி வரும்போது சிவகார்த்திகேயனுக்கு ராகு பலம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து காமெடி, ஹியூமர், அந்த ஹியூமரை கொடுப்பார். அதே சமயத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, மைண்ட் வாய்ஸில் பேசுகிறது வந்து வடிவேலுடைய காமெடியில் பெஸ்ட்டு. இது மைண்ட் வாய்ஸில் பேசுவார், அவரோட மைண்ட் வாய்ஸ். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மைண்ட் வாய்ஸ் தான். சிவகார்த்திகேயன் வந்து இந்த ஒரு என்ன ஒரு படம் இவரோட பண்ணியிருப்பாரு, சிவகார்த்திகேயனும் தனுஷும் பண்ணியிருப்பாங்க 3. அதில் லவ் பண்ணும்போது அவருக்கு நேரடி அவருக்கு வசனமே இல்லை, எல்லாம் மைண்ட் வாய்ஸ் தான். ஆனால் மைண்ட் வாய்ஸில் அந்த படத்தில் டாப்பாக தூக்கிடுவார். மைண்ட் வாய்ஸ், அதுக்கு பேர் வந்து புதன் மறைமுக பலத்தில் இருந்து ஹியூமர் காமெடியை கொடுக்குறாரு. அப்போ ஹியூமர் காமெடி எப்படி ரஜினிக்கு இருக்கிறதோ அதே மாதிரி ஹியூமர் காமெடினா வெளியில் மேலே வர்றது வந்து அதிக உழைப்பு இல்லாமல் டக்குன்னு ராகுவோட தூக்கிட்டு வந்துடுவார். யார்? சிவகார்த்திகேயன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பலம். சனி வந்து பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் சிவகார்த்திகேயனோட விட விஜய்க்கு அதிக பலம். அதே சமயத்தில் ராகுவும் குருவும் விஜயை விட சிவகார்த்திகேயனுக்கு அதிக பலம். அதனால தான் திடீர்னு ஜொலிக்கிறது. இதில் சூரியன் பலமுமே சேர்ந்து குரு தசை இப்போ நடந்துட்டு இருக்கிறதால அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களோடு, இன்னைக்கு அதிகார கட்சிகளோடு அவர் இணைஞ்சிக்கிட்டார். அந்த மீட்டிங்லாம் போகிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்கிறாரு. அந்த பராசக்தி படங்கிறது எப்படின்னா எப்போதுமே ஒரு படமானது ஹையஸ்ட்டாக வரும்போது அந்த படத்தை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 9ஆம் தேதி வந்து ஜனநாயகம் மட்டுமே நீங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் தான் பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அரசியலில் இருக்கிறவங்க, அப்போ அதுக்கு ஒரு தடை போடணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு போட்டியாக ஒரு படத்தை இறக்குவாங்க. அப்போ ஜனநாயகம் பேசும்போது பராசக்தி பற்றி பேசும்போது அந்த பேச்சோட தாக்கம் குறையும். அதற்காக அந்த போட்டியை உருவாக்குது அரசியல் தளம். இப்படி தான் இருக்கும் அரசியல். அதை விஜய் புரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, இதை பற்றி அதிகமாக விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் உண்மை, அப்படி தான் இருக்கும் அந்த தளம். அப்போ இந்த இடத்த நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இவருக்கு வந்து செவ்வாயும் சனியும் ஞான பலத்தில் இருக்கிற அரசியலில் இன்னும் நல்லா வருவார். அதோட யோக சனி காலம் வேற தொடங்குது. இவருக்கும் கரெக்டாக 7:30 முடியுது. யாருக்கு? சிவகார்த்திகேயன் 7:30 முடியுது. இவர் படமும் ஓடும், பராசக்தி ஓடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. சச்சின் ஓடியது, இப்போ பார்த்தாலும் சச்சின் இளைஞர்களுக்கு பிடிக்கும். அன்னைக்கு விஜய் எந்த இடத்துல இருந்தாரோ, ரஜினி எந்த டாப்பில் இருந்தாரோ, அதே மாதிரி தான் இன்றைக்கு வந்து விஜய் டாப்பில் இருக்கார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல இருக்கார். அப்போ பராசக்தி ஓடும், ஜனநாயகம் ஜொலிக்கும். ஜனநாயகம் ஜொலிக்கும் அப்படின்னா 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பார்த்துருமா? அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக 1000 கோடி ரூபா பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. ஏன்னா கடைசி படங்கிற ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து இன்றைக்கி அரசியலில் டாப்பில் இருக்காங்க. இன்றைக்கி அரசியலில் வந்து ஆளுங்கட்சிக்கே போட்டி அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் அவங்க இருக்காங்க, அதை நோக்கி நகர்றாங்க. ஒன்று. இன்னொன்று, அவரை பற்றி கிரேஸ் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கும். யோகசனி காலத்தில் இப்போ தான் ஒரு மனிதனை, ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய ஆளாக ஜொலிக்க வைக்கிறது, அவனுடைய துறை சார்ந்த விஷயங்களை ஜொலிக்க வைக்கிற காலம் யோகசனி காலம். அந்த யோகசனி காலங்கிறது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு. அவருடைய ஜன ஜாதகத்தில் அதை நோக்கி நகர்ந்துட்டார். அதனால் இப்போ இருந்தே நகர்ந்துட்டார். 2 மாதம், இப்போ 6ஆம் தேதியிலேருந்து நகர்ந்துட்டார். அப்போ அதை நோக்கி நகரும்போது அவருடைய வாழ்க்கை பாதையானது ரொம்ப நல்லாவே போகும். அது வந்து 1000 கோடி வசூல் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வசூல் பண்ணணும்னு கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ராகு பலவீனத்தில் இருக்கார். அவருக்கு ராகு பலவீனம். அதே சமயத்தில் இவருக்கு ராகு பலம், சிவகார்த்திகேயன் பலம். இந்த படம் ஓடாது, இந்த படம் பிளாப்பு, அவர் ஜனநாயகத்துக்கு முன்னாடி பராசக்தி தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லுவதற்கெலாம் இல்லை. பராசக்தி ஓடும், ஜனநாயகம் ஜொலிக்கும். இதில் தெளிவாக இருக்கணும். இன்னொன்று, அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை பொறுத்தவரை ஜனநாயகம் வந்து ஒரு சிறப்பான படமாக எடுத்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள அரசியல் ரீதியாக திணிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும், அதை பற்றி மட்டும் பேசக்கூடாத மக்கள், அதுக்கு ஒரு போட்டி உள்ளே இறக்கணும். இதே சந்திரமுகி வரும்போது ஏன் சச்சின் இந்த நேரத்தில் விடுறீங்கன்னு கேட்டாங்க. விடுங்க, அப்போ தான் அந்த பலம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விட்டார்.
அதே மாதிரி இவங்க விடுவாங்க தான். விஜய்க்கும் ரஜினிக்கும் அந்த சந்திரமுகி சச்சின் படத்தில் எப்படி ஒரு ரேஸ் அந்த பலத்தை பார்க்கறதுக்கு ஒரு போட்டி இருந்ததோ அதே மாதிரியான பலம் பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக தான் சிவகார்த்திகேயன் விசஸ் விஜய் எப்படி இருக்கு. எஸ் அதே தான். அப்போ நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் இன்னும் நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு இன்னும் பலம், சிவகார்த்திகேயனுக்கு பலமே இருக்கும் காலகட்டத்தில் சிவகார்த்திகேயனுக்கு குரு நல்லா இருக்கார், நல்லா புரிந்து கொள்ளுங்க. குரு நீட்சபக ராஜயோகத்தில் இருக்கார் ஒன்று. இன்னொன்று வந்து சனி கொஞ்சம் பலவீனம் தான். அதனால் வந்து அதேமாதிரி சூரியன் பலமாக தான் இருக்கிறார். அதனால் வந்து அதிகார வட்டம், அதிகாரத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு படுத்தி நாளை இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அரசியலுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அவருடைய ஜனநாயக ஜாதகத்தில். நான் முத வந்து விஜய் அரசியலுக்கு வருவார்னு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு யாரோ சொல்லிட்டு நான் தான் சொல்கிறேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி விமர்சனம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார். இவரை வந்து களத்தில் இறக்கி விட்டு ஒரு பக்கம் ஜனநாயகத்துக்கு போட்டி, ஜனநாயகம் படத்துக்கான போட்டி. ஏன்னா அந்த படத்தை மட்டும் அன்றைக்கி யாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது அரசியல் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அதுக்கு ஒரு டஃப்பை கொடுக்கணும். ஜனநாயகத்தை ஒரு ரசிகன் இருக்கான காலையில் போய் ஜனநாயகம் பார்ப்பான், சாயங்காலமாக என்ன பண்ணுவான்னா பராசக்தி பார்ப்பான். இல்லை ஜனநாயகம் பார்த்துட்டு பராசக்தி பார்த்துட்டு இதை பற்றி விமர்சனம் பண்ணி அதோட இது நல்லா இருக்குடா, இதில் இந்த சீன் நல்லா இருக்குது. இப்போ சந்திரமுகி பார்க்கும்போது சந்திரமுகி செம்ம காமெடி, ஆனால் சச்சினில் வந்து அவர் வேறு மாதிரி ஹியூமர் பண்ணார் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டோம். அந்த காலகட்டத்தில் நம்ம பேசிக்கிட்டோம். அதே மாதிரி அந்த விமர்சனத்தை ஒரு படத்தை மட்டுமே விமர்சனம் அதிகமாகும் போது அது அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதால பராசக்தி உள்ளே இறக்கி அதனுடைய அந்த தாக்கத்தை குறைப்பார்கள். இது உண்மை. அதை விஜய் புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்து அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டார். ஒன்று. ரெண்டாவது, சிவகார்த்திகேயனும் அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு இப்போ ஒரு களம் கிடைக்குது. அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய பலம் இந்த நேரத்தில் நிரூபிக்கப்பட்ட அது சந்தோஷம் தானே. இவரோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். அதனால் இவரும் ஓகேங்கிறார். இவங்க 2 பேரும் போகக்கூடிய தளம் சரியே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு 7வது ராசி வந்து மகர ராசி. மகர ராசிக்கு 7வது ராசி கடகராசி. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் உள்ளுக்குள்ள நட்பாக இருக்கலாம். நாளைக்கு வந்து சிவகார்த்திகேயன் விஜய் பார்க்கும்போது சூப்பர், இதே வந்து முதல்ல ஒரு படம் வந்ததில்ல, இவர் துப்பாக்கிலாம் அவர்கிட்ட கொடுத்தாரு, அடுத்து இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டோம். கோட் படத்தில் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டோம். அவங்களுக்குள்ள நட்பு இருந்தாலும் இந்த ஆரோக்கியமான போட்டி இருக்க தான் செய்யும். அதுக்கு அரசியலும் கை கொடுக்கும், அரசியல்வாதிகளும் அதை நோக்கி இவர்களை 2 பேரும் இயக்குவார்கள். அது சரியான ஒரு தலைமை சரிதான். அதனால் வந்து ஜனநாயகம் ஜொலிக்கும், அதே சமயத்தில் பராசக்தி ஓடும்.